ஒருவன் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருந்தான். திடீரென்று பார்த்தால் பின்னுக்கு ஒரு யானை பிளிறுகிற சத்தம். பார்த்தால் ஒரு காட்டு யானை மதம் கொண்டு இவனை நோக்கி ஓடி வருகிறது. உங்களுக்கு தெரியும், யானையினுடைய வடிவம் பெரிய வடிவம். ஆனால் யானையோடு மனிதனால் ஓட முடியாது என்று சொல்கிறார்கள். எனக்கு அதிலே ஒரு சந்தோஷம். யானை துரத்தி கொண்டு வருகிறதை பார்த்தான் இவனுக்கும் தப்ப வேணும் என்று எண்ணம் ஓடினான். யானை துரத்துகிறது, இவன் ஓடுகிறான். ஓடிக்கொண்டு வந்தான். அந்த யானையை பார்த்து ஓடிக்கொண்டு வந்த வேகத்திலே எதிரிலே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, 100 அடி பள்ளத்தாக்கு. இதை இவன் கவனிக்கவில்லை. அது கொடிகள் மறைந்திருக்கும் போல இருக்கிறது. ஓடி வந்தவன் அதிலே தூக்கி காலை வச்சு விட்டால் சரையல் என்று அந்த கொடிகள் எல்லாம் விலகியது. இவன் அப்படியே உள்ள போகிறான். உள்ள போனவனுக்கு ஐயோ, எந்த நிமிஷத்திலையும் மனிதன் தப்ப நினைத்து கொண்டுதான் இருப்பான். அப்ப அந்த உள்ளே போக தொடங்கினோனே 100 அடி, இப்ப 10 அடி போயிட்டான், 15 அடி போயிட்டான், 20 அடி போயிட்டான். எப்படி தப்பலாம் என்று அவன் புத்தி வேலை செய்கிறது. பார்த்தால் அந்த பள்ளத்தாக்கினுடைய ஒரு ஓரமாக ஒரு ஆலமரம் முளைத்து அப்படி ஒரு கொப்பு இங்க வந்திருந்தது. எட்டி பிடித்தான். 30 அடிக்கு வந்தவன் அதை எட்டி பிடிச்சிட்டு மெல்ல குனிஞ்சு கீழே பார்த்தான். ஒரு 300 நாகப்பாம்பு நின்று படம் எடுக்கிறது. கீழே இருந்து படம் எடுக்கிறது. மேலே வந்துடலாமா என்று எட்டி பார்த்தால் அந்த மதம் பிடிச்ச யானை நிக்குது. நீ வா, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம போறதில்லை. மேலே யானை, கீழே பாம்பு, இவன் நடுவில் தொங்குறான். இப்ப இவனுடைய நிலையை நினைத்து பாருங்கள். நிலையாமைக்குள்ளே அகப்பட்டு எந்த நிமிடமும் அவன் உயிர் போகும் என்ற நிலை. இப்ப அப்படி பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறானா? அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது பார்த்தால் அந்த புதருக்கு மேலே, அந்த பள்ளத்தாக்குக்கு மேலே ஒரு மரத்தினுடைய கொப்பு இப்படி ஓடியது. அந்த கொப்பிலே ஒரு பெரிய தேன்கூடு கட்டியிருந்தது. அந்த தேன்கூடு கொஞ்சம் குழம்பி தேன் துளிகள் அப்படி சொட்டா உள்ள விழுகுது. அது எங்க விழுகுதுன்றா இவன் முகத்துக்கு நேர கீழே விழுகுது. கீழே பாம்பு, மேலே யானை, நடுவில் பிடிச்சிருக்கிறான். தப்ப வழியில்லை, தேன் துளி விழுகுது. என்ன செய்தானாம் இவன்? நாக்க நீட்டி அந்த தேன் துளியை நக்கினானாம். இவன் யார் என்று கேட்கிறீர்கள் அல்லவா? வேறு யாரும் இல்லை, நாங்கள் எல்லோரும் தான். மேலையும் மரணம் காத்திருக்கிறது, கீழையும் மரணம் காத்திருக்கிறது. இதற்குள்ளே சின்ன சின்ன தேன் துளிகளை நப்பி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை அருணகிரிநாதர் தெளிவாக உணர்ந்தார். உலக இன்பம்தான் பேரின்பம் என்று நினைத்து செல்வமும் நிறைய கையிலே கிடைத்தது. வறுமை துன்பம் என்று நினைக்காதீர்கள், செல்வம்தான் துன்பம். கையிலே நிறைய பணம் கிடைத்தது. அவர் என்ன செய்தார்? இன்பத்தை நுகரத் தொடங்கினார். இன்பத்தினுடைய கடைசி இன்பம் சிற்றின்பம். ஐம்புலனும் ஒன்றாக அனுபவிக்கிற இன்பம். பல பெண்களை தேடி தேடி இன்பத்தை அனுபவித்தார். இதையெல்லாம் சில பேர் இப்ப சொல்வார்கள், அதெல்லாம் அருணகிரிநாதர் அனுபவிக்க இல்லை, எங்களுக்காக அவர் அப்படி பாடி இருக்கிறார் என்பார். நான் அப்படி ஒத்துக்கொள்றது இல்லை. அருணகிரிநாதர் அப்படி அனுபவித்திருக்கிறார். இல்லாவிட்டால் இப்படி அனுபவமா பாட்டு வராது. அருக்கு மங்கையர் அடிதனை வருடிய கருத்தறிந்து பின் அடைதனில் உடைதனை அவிழ்த்து அங்குல அரசியலை தடவியும் இருதோளும். இந்த பாட்டுக்கு நான் பொருள் சொன்னா என்ன நீங்க அடிச்சு துரத்திடுவீங்க. அப்படி பாடுகிறார் பாருங்க, அப்படி பாடுகிறார். அனுபவம் தான், அனுபவம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். என்னாச்சு தெரியுமா? சிற்றின்பம் என்று அதுக்கு பெயர் வச்சதுக்கே காரணம் என்னவென்றால் அது முடிஞ்சு போகும். இன்பத்திலே 2 இன்பம், சிற்றின்பம், பேரின்பம். சிற்றின்பம் என்னவென்றால் முடிஞ்சு போகும், பேரின்பம் என்னவென்றால் முடியாது. நாங்கள் சிற்றின்பம் தான் பெருசென்று நினைச்சு கொண்டு அதில் சேர்ந்து முடிஞ்சு போகும். ஏனென்றால் அதிலே அனுபவிக்கிறவள் 2 பேரும் முடிவுள்ளவர்கள். அது முடிஞ்ச உடனே இந்த இன்பம் முடிந்து போகும். இது புரியாமல் ரொம்ப அனுபவிச்சார். அந்த போட்டு ஆட்டத்திலே உடம்பிலே நோய் வந்து விட்டது. தம்பி இங்க பேசுற பொழுது சொன்னான், ஏறினார் மேலே, சாகிறது என்று முடிவு பண்ணிட்டு மேலே போய் நிற்கிறார். அந்த நேரம் அவருக்கு முருகன் நினைவுக்கு வந்தான். இதெல்லாம் இவ்வளவு குற்றம் செய்தவருக்கு முருகன் அருள் செய்வானா என்று சில பேர் கேட்பார்கள். செய்வான். சில நேரத்திலே நான் என்னுடைய அனுபவம் கொண்டு சொல்லுகிறேன். நான் யாழ்ப்பாணத்தை விட்டு கொழும்புக்கு வந்தபோது ஒரு பெரிய பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டேன். இராணுவம் எங்களை பிடித்து கொண்டு போய் ஒரு வீட்டிலே அடைத்து விட்டது. யாழ்ப்பாணத்திலே நான் இருந்த வீடுதான் பிரபாகரன் இருந்த வீடு என்று அவர்கள் அறிவித்து விட்டார். என்ற அந்த அழகான மாளிகை போல அதை ஆக்கி வச்சிருந்தோம். பிரபாகரன் இருந்த வீடு என்று அவர்கள் அதில் ஒரு உண்மையும் இல்லை. நான் கொழும்புக்கு வருகிற பொழுது எங்களை பிடித்து கொண்டு போய் ராத்திரி நேரம் ரயிலில் ஏறிவிட்டோம். ரயிலில் இருந்து இறக்குறார், துப்பாக்கியை காட்டி இறக்குகிறார்கள். ஒரு வேன்ல ஏற்றி விட்டார்கள். நான் என்னுடைய நண்பர் எல்லாரும் வேன்ல ஏற்றி விட்டார். கொண்டு போய் இப்படி தலையில துப்பாக்கி வைத்து கொண்டு போகிறார்கள். முடிஞ்சது. அப்ப அந்த நாட்களில் எத்தனையோ பேரை அவர்கள் கொன்றார்கள். அப்ப நம்ம கதை முடிஞ்சதுன்றதான் நிலை. அப்படி வச்சு பயத்துல நடுங்குறோம். கொண்டு போய் இன்னொரு வேன்ல மாத்தி ஏற்றினார்கள். ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போனார்கள். காட்டுக்குள்ள ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் எங்களை
ஒவ்வொரு அறையில் 2 பேரை அடைச்சிட்டார்கள். எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த எட்டி எட்டி பார்த்தா ஒருத்தன் அயன் பாக்ஸை கொண்டு போகிறான். எத்தனையோ பேர் அயன் பாக்ஸால் சுடுபட்டு வதப்பட்டார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னொருத்தன் கரண்ட் வயரை எடுத்துக்கொண்டு போகிறான். சரி, நம்ம வாழ்வு முடிஞ்சுன்னு நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டது ஒன்று பாருங்க. அந்த நேரத்தில் என்ன வரும்? பயம்தான் வரும். பயம்தான் வந்தது. எப்படி சொல்றது? அந்த நிமிஷத்தில் பாருங்க, எனக்கு ஆச்சரியம். திடீரென்று மனதிலே ஒரு வெளி, அது அந்த வெளி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. மனதுக்குள்ளே திடீரென்று ஒரு அது என்ன சொல்வது, ஒளி பொருந்திய வெளி. முருகனை கும்பிடுவதற்கு ஏன் கும்பிட வேணும் என்றால், இயற்கை தெய்வம் முருகன் என்றார் நக்கீரர். முருகனை எப்படி முருகனை கும்பிடுறதுக்கு வேற ஒன்றும் வேணாம். நக்கீரர் சொன்னதை சொல்லுகிறேன். நீங்கள் வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றுங்க. வீட்டில் ஒரு தீபத்தை, எல்லா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. சுவாமி அறையில் உட்கார்ந்து ஒரு தீபத்தை ஏற்றுங்க. தீபத்தையே இப்படி பாருங்க. 2 கண்ணெல்லாம் அசைவில்லாமல் எண்ணம் இல்லாமல் பார்க்க வேணும். அப்படி கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தீர்கள்டா தீபம் எல்லாம் மறையும். டக்கு வீடு மறையும், விளக்கு மறையும், எல்லாம் மறையும். இது குருவிட்ட, யாராவது ஒரு நல்ல குருவிட்ட உபதேசம் பெற்று தான் இதை செய்ய வேணும். நான் சும்மா சொல்கிறேன்ட்டு எல்லாரும் செய்யாதீங்க, அது வேறு ஆபத்தாக போயிடும். இப்போ தீபத்தை ஏற்றிட்டு பார்த்து எல்லாம் மறையும். கண்ணு அப்படி நம்ம எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாம் மறைஞ்சு தீபம் மட்டும் முதல் தெரியும். பிறகு அந்த தீபத்தையே நீங்க பார்த்து கொண்டிருந்தால் அந்த தீபம் மறைஞ்சு ஒரு நீல வெளிச்சம் வரும். அப்பவும் அசையாம அந்த வெளிச்சத்தை கூர்ந்து பாருங்க. அந்த நீல வெளிச்சத்துக்குள்ள ஒரு சிவப்பு வெளிச்சம் தோன்றும். ஒரு அழகான சிவப்பு வெளிச்சம் தோன்றும். சும்மா பரிசோதனைக்காண்டி ஒரு தரம் செய்யறேன்டா செய்யுங்க, இதை நெடுக செய்திடாதீங்க. அதுதான் நக்கீரர் சொன்னார், உலகம் உவப்ப வளநேர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன்விளங்கவிரொளி. கடலிலே சூரியனை கண்டது போல மயிலிலே முருகன் வருவானாம். மயில் நீலம், முருகன் சிவப்பு. இந்த நீலத்துக்குள்ளே சிவப்பு தெரிவது என்பது இயற்கையாக நமக்குள்ளே இருக்கிற ஒன்று. எங்க குலதெய்வம் முருகன், நல்லூர் முருகன். அந்த நிமிஷம், அது பயத்தினுடைய அந்த 100வது படியிலே நான் இருந்த நேரம். திடீரென்று அந்த 100வது படி தாண்டி ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு மனம். கொண்டு போனா எது விதமான பதட்டமும் இல்லாம என்னால முருகனை கும்பிட முடிஞ்சது. ஒரு 1/2 மணி நேரம் கும்பிட்டேன். அப்படியே சீன் மாறிட்டது பாருங்க. நான் அதை நீளமா சொல்ல இல்லை. எங்களை பிடிச்சு கொண்டு போன இராணுவத்தினர்களே எங்களுக்கு தேநீர் வாத்து தந்து, எனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணீர் அள்ளி தந்து, இதெல்லாம் பண்ணினார். இது முருகன் பண்ணுவான் பாருங்க. முருகன் பண்ணுவான். எல்லாருக்கும் வருமா எனக்கு சொல்ல தெரிய இல்லை. உறுதியா அதை நினைச்சு கொண்டே இரு, முருகனை நினைச்சு கொண்டே இரு, ஒரு இடத்திலே இது கைகூடும். அதனாலதான் அருணகிரிநாதர் மேல போன உடனே அப்படி ஒரு நிலை கூடியிருக்கும் என்று நினைக்கிறேன். கீழே குதிச்சார், முருகன் தாங்கி கொண்டார், உட்கார வச்சுட்டு எல்லாம் முருகன் வந்துட்டான்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சு. உபதேசம் பண்ணுன்னு கேட்டார். எங்கள்கிட்ட யாராவது கேட்கணும், உபதேசம் பண்ணேன். எத்தனை மணி நேரம் உபதேசம் பண்ணலாம்? உபதேசம் பண்ணிட்டா நாங்கள் அப்படித்தானே இப்போ பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் பேச வேணும். அப்படித்தானே நாங்கள். உபதேசம் என்பது சொற்பொழிவல்ல. உபதேசம் பண்ணு என்று சொன்ன உடனே முருகன், நான் அப்படித்தான் நினைக்கிறேன், வேலை எடுத்து நாக்க நீட்டி ஓம் என்று எழுதிட்டு சொன்னான். என்ன உபதேசம் தெரியுமோ? சும்மா இரு. போயிட்டான். இது ஒரு உபதேசமா சார்? 2 தேவாரம் சொல்லி இருக்க வேண்டும், 2 கந்தர அலங்காரம் சொல்லி இருக்க வேண்டும், திருமுருகாட்டு படம் சொல்லி இருக்கணும். இதெல்லவா உபதேசம்? சும்மா இருட்டான். இது ஒன்றும் வேணாண்டா உனக்கு, இது ஒன்றும் வேணாம், சும்மா இரு. அருணகிரிநாதர் சொல்லுகிறார், திகைச்சு போனேன் என்கிறார். சும்மா இரு சொல்லறை என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. இது என்னடா பெரிய உபதேசம் பண்ண, சும்மா இருன்றது லேசான உபதேசம் ஆயிட்டுதே என்று இவர் நினைச்சார். அப்படிதான் முதல் நினைச்சிருப்பார். இருந்து பார்த்தார், சும்மா இருக்க முடிய இல்லை. இன்னொரு நரி கதை சொல்றேன். ஒரு நரி காட்டுக்குள்ள போச்சு. திடீரென்று ஒரு சிங்கம் துரத்துச்சு. பார்த்துச்சு, தப்ப பண்ணி ஓடிச்சு நரி. ஓடின நரி அங்க பார்த்தா ஒரு கட்குகை, ஒரு சின்ன குகை. நரி மட்டும் போகலாம், சிங்கம் போக முடியாது. நரியும் அப்படி போய் மட்டுமட்டா உட்காரலாம். நரி போய் உட்கார்ந்துட்டுது. இப்ப சிங்கம் வந்த துரத்தை கொண்டு வந்த சிங்கம் பார்த்தது, போன நீ இப்ப திருப்பி தானே வருவே, உன்னை பிடிக்காம போக மாட்டேன்னு வாசல்ல குந்திட்டுது. வாசல்ல குந்தினோன்னு இப்ப நரி உள்ள இருந்தது, பொழுது போக இல்லை. என்ன செய்துச்சு? சும்மா இருக்க முடியல நரியால. என்ன பண்ணிச்சு தெரியுமோ? தன்னுடைய அங்கங்களோட பேச தொடங்கிச்சு. காலை பார்த்தது. காலே, உனக்கு நான் இவ்வளவு நாளும் உணவு போட்டு வளர்த்திருக்கிறேன், நீ எனக்கு சிங்கம் வந்த பொழுது என்ன செய்தாய்? நரி சொல்லிச்சு, நான் தானே உங்களை கொண்டு வந்து இதுக்குள்ள ஓடைய தப்ப வச்சது என்றுச்சு. நல்லது, என்னோட இரு. காதை பார்த்தது. காதை, நீ என்ன செய்தாய்? சிங்கம் வர்ற சத்தத்தை நான் தானே கேட்டு சொன்னேன், அதனால தானே நீங்க ஓடி வந்தீங்க, நீ என்னோட இரு. கண்ணை பார்த்து கேட்டது, நீ என்ன செய்தாய்? நான் தானே உங்களுக்கு இந்த குகையை காட்டினேன். எல்லாருக்கும் சொல்லி கொண்டு வந்தோடனே கடைசியா வாளுக்கு வந்தது இந்த நரி.
வாழை பார்த்து கேட்டது, நீ எனக்கு என்ன செய்தாய்? நரி ஓடுகிறவர்களுக்கு பார்த்தா தெரியும், நரி 2 காலுக்கு நடுவில் வாழை சுருட்டி கொண்டு தான் ஓடும். இப்போ வாழை கேட்டோன்னா வாழை சொல்லிச்சு, நான் தான் ஐயா பெண்ணுக்கு கடைசியாக இருந்த பெட்டி, சிங்கம் பிடிச்சா என்ன தான் பிடிக்கும், அதனால உங்க கால் 2க்கு நடுவில் ஒளிஞ்சிருந்தேன்னு. நரிக்கு கோபம் வந்துட்டு, எல்லாரும் எனக்கு உதவி செய்தார்கள், ஆகவே என்னோட இருக்கட்டும், நீ மட்டும் எனக்கு துரோகம் செய்திருக்கிறாய், ஆகவே உன்னை சிங்கம் பிடிச்சா பரவாயில்லைன்ட்டு வாழை மட்டும் குகைக்கு வெளியில நிட்டுச்சான். என்ன நடந்திருக்கும் நான் சொல்ல தேவையில்லை. அந்த வாழை பிடிச்சு இழுக்கிறதோட எல்லாத்தையும் இழுத்து சிங்கம் தின்னுட்டு போய்விட்டது. சும்மா இருக்கிறது லேசான வேலையில ஒரு புலன் வெளியில போனா அத்தனையும் போயிடும். இருந்து பார்க்கிறார் அருணகிரிநாதர், இருந்து பார்க்கிறார், முடிய இல்லை. நேரா முருகன்கிட்ட போயிட்டார். முருகன்கிட்ட போய் சொன்னார், அப்பனே நீ ஏதோ சும்மா உபதேசம் பண்றாய் என்று நினைத்தேன், சும்மா இரு என்று சொன்னாய், லேசான உபதேசம் என்று நினைச்சேன், முடியலடா, என்னால முடியலே. சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத, ஒரு அரை நிமிஷம் கூட என்னாலே இந்த உடம்பை தவமுறை தியானம் வைக்க முடியலடா, அரை நிமிஷம் கூட என்னால முடியவில்லை. இதை வெளிப்படையா சொன்னார். சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சொல்லிட்டு அருணகிரிநாதர், நாங்களா இருந்தா என்னால முடியலன்ட்டு அவன் அந்த பென்சிலை எடுத்துட்டான், இவன் சவுண்டை போட்டுட்டான், இவன் ரேடியோவை போட்டான் என்று சொல்லுவோம். அருணகிரிநாதர் மற்றவர்கள் தன்னில கோவிச்சார், இதுதானா நான் என்னத்தானா நான் ஒரு பெரிய ஆளண்டு நினைச்சேன், என்னட்டு தானா இந்த முருகன் வந்தான். என்ன செய்தார் தெரியுமா? தன்னை திட்டுகிறார். சட கசட மூட மட்டி பவவினையிலே உதித்த தமியன் வினி ஆள்மயக்கம் உருவேன். முருகன்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொன்னார், கருணை புரியாதிருப்பதென குறை இவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரேசா. சொல்லிட்டேன்டா, என் குற்றத்தையும் சொல்லிவிட்டேன், என் குற்றத்தை நானே கண்டித்து விட்டேன், நீதானே என்னை காப்பாற்றவன் என்று கேட்ட பிறகு அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் முழுமையான அருள் செய்து காத்து வைத்துக் கொண்டார். பிறகு அவருடைய வரலாற்றிலே கிளியாக அவர் முருகனுடைய தோளிலே இருந்து பாடிய 51 பாடல்கள் தான் அனுமூதி பாடல்கள் என்று சொல்லப்படுகின்றன. கிளி தானாக பேசுவதில்லை, ஆரம்பத்திலே சொன்னேன். கிளியாக இருந்து பாடிய பாடல் தான் அனுபூதி பாடல் என்றால் அது அருணகிரிநாதர் பாடிய பாடல் அல்ல. கிளியாக முருகன் தோளிலே இருந்தார், முருகன் சொன்னதை அவர் சொன்னார். ஆகவே இந்த 51 பாடல்களையும் திரும்ப திரும்ப படியுங்கள், வாழ்வு உயரும், முருகனுடைய அருள் கிட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.